எவ்ரிவன், இன்னைக்கு இந்த வீடியோவில் பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ போடுறேன். இந்த ஃபண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாகவே இருக்குது. ஸோ இதோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா 5 ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபண்டு பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் என்ஏவி 88 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகேங்களா, ஒரு என்ஏவி 88 ரூபா ரேஞ்சு. ஸோ இதோட ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா 5 இயர்ஸ் பார்த்திங்கன்னா 28% கிட்ட கொடுத்துருக்கு. ஸோ இதோட லோ பார்த்திங்கன்னா 24, ஹை 89 ரூபா 64 கொடுத்துருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டு பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா 2015 2025 இப்போ வரையுமே பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் தான் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதர்வைஸ் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா 37%, 24%, 46% பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஃபண்டு பார்த்திங்க அப்படின்னா 36 மந்த்துக்கு முன்னாடி நம்ம 1000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதோட எக்ஸ்ஐஆர் பார்த்திங்கன்னா 21% இருக்குது. ஓகே, இது ஃப்ளெக்ஸி கேப்புங்கிறதுனால உங்களுக்கு எல்லா ஸ்டாக்குமே ஓரளவு மிக்சடாகவே இருக்கும். இதில் ஈக்விட்டியில் பார்த்திங்கன்னா இவங்க அதாவது டோட்டல் ஓவரால் பர்சன்டேஜில் ஈக்விட்டி 75% வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஈக்விட்டியில் பார்த்திங்கன்னா 88 ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் டாப் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா HDFC பேங்க் இருக்குது. அடுத்தது பஜாஜ் ஹோல்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 7% வச்சுருக்காங்க. அப்புறம் கோல் இண்டியா, பவர் கிரிட், ICICI, கொட்டாக் இது எல்லாமே வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னா US ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா மெட்டாவில் பண்ணியிருக்காங்க 3%, அண்ட் ஆல்ஃபாபெட்டில் பண்ணியிருக்காங்க 2.67%. அப்புறம் பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட், அமேசான் இது எல்லாத்துலேயுமே பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்திங்கன்னா டெட் ஃபண்ட்லேயும் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த சால்வரின் பாண்ட்ஸு, ட்ரெஷரி பில்லு, ஸோ இது எல்லாத்துலேயுமே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ஹோல்டிங்ஸ் ரிலையன்ஸு, பஜாஜ் ஃபினான்ஸ் இது எல்லாத்துலேயுமே வச்சுருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மினிமம் சிப் பார்த்திங்கன்னா நம்ம 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணலாம். இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது என்னன்னா 0.63% இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா லம்சமாகவும் பை பண்ணிக்கலாம், ஸ்டெப்பாக போடுறனாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் எக்ஸிட் லோடு பார்த்தோம் அப்படின்னா 2% இருக்குது. நீங்கள் வித்தின் 365 டேஸ்க்குள்ளார எக்ஸிட் பண்ணுறீங்க அப்படின்னா 365 டேஸ்லேருந்து 730 டேஸ் நீங்கள் எக்ஸிட் பண்ணுறீங்கன்னா 1% அதோட லோடு இருக்கும். இது எதனால் அப்படின்னா ஃப்ளெக்ஸி கேப்பில் யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா லாங்கர் டேர்முக்கு வச்சுக்கிறதுக்காக தான் இந்த ஃபண்டு வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா இதில் பாண்டு, டெபஞ்சர்ஸ் எல்லாமே இதில் வர்றதுனால அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வர்ற ரீசனாலேயே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுன்னு அப்படி போகிறீங்க அப்படின்னா மினிமம் 3 இயர்ஸ் 3.5 இயர்ஸ் மேலே வச்சுக்கிற மாரி இருந்தால் மட்டும் இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை சூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இன்றைக்கி பராக் பரிக்கோட ஃப்ளெக்ஸி கேப்போட மொத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.